இருக்காங்க. இது குறித்து ஒரு சில முக்கியமான தகவல்களை வீடியோ பதிவில் பார்க்கலாம். மறுதேர்வு நடத்தப்படும் அப்படின்ட்டு நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லிட்டு இருக்காங்க. குரூப் 4 தேர்வே வேஸ்ட்டு, இந்த மாதிரி ஒரு தேர்வை நான் லைஃப்லேயே பார்க்கல அப்படின்ட்டு பல பேர் பல விதமாக சொல்லிட்டு இருக்காங்க. எங்கள் கோச்சிங் சென்டரில் படித்த புக்கிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 25 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தவறாக கொடுத்துருக்கீங்க, கீ சேலஞ்சுக்கு மதிப்பெண்களை கொடுங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி அந்தந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வந்து சிக்கிருச்சின்னு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட டிஎன்பிஎஸ்சியுடைய தேர்வர்களும் வந்து உள்ளே சிக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வில் இவ்வளவு குழப்பங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி குழப்பங்களுடைய முடிவு என்னவா இருக்கும் அப்படின்றது இந்த வீடியோ பதிவில் உங்களுக்காகவே நான் சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. குரூப் 4 ரிசல்ட்டு குறித்து பல விதமான அப்டேட்டை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு 10 ஆண்டுகள் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு கட் ஆஃப் குறைச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் அதிகரிக்க இந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா எங்கள் கோச்சிங் சென்டர் 180 அப்படின்னு சொல்ல முடியாது. கட் ஆஃப் குறைஞ்சிருச்சு. ஸோ குரூப் 4 தேர்வர்களுக்கு அடுத்தடுத்து ஒரு ஜாக்பாட்டான அறிவிப்பு வர இருக்குது. ஸோ குரூப் 4 நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டிஎன்பிஎஸ்சியுடைய தேர்வு முடிவுகள் உடனடியாக வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்குங்க. மக்களே, டிஎன்பிஎஸ்சியுடைய குரூப் 4 முடிவுகள் உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும். எப்பொழுது வேண்டுமானாலும் குரூப் 4 முடிவுகளை வெளியிட போகிறாங்க. ஸோ ஆல்ரெடி நமக்கு இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப் 1 ரிசல்ட்டை வெளியிட்டாங்க. ஸோ குரூப் 2 தேர்வில் தேர்ச்சி அடைய என்னென்ன முடிவுகள் செஞ்சுருக்கோம் அப்படின்ட்டு நிறைய பேர் நிறைய விதமாக வந்து பார்த்தீங்கன்னா கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் குரூப் 4 முடிவுகளை எவ்வளவு சீக்கிரம் வெளியிட முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வெளியிட்டே ஆகணும் அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியும் இந்த ஆகஸ்ட் இறுதி இல்லைன்னா அடுத்த 10 தினங்களில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 முடிவுகளை வெளியிடுறதா தகவல் வந்திருக்குங்க. ஸோ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் மதிப்பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த கட் ஆஃப் தான் வருமா அப்படின்றத யாராலுமே கெஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த கட் ஆஃப்குள்ளேயே வந்துடும் அப்படின்ட்டு நிறைய பேர் இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் கம்மியான கட் ஆஃப் தான் இருக்கும் அப்படின்ட்டு நீங்களே எதிர்பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஷின் பேட்டர்னும் வந்து பார்த்தீங்கன்னா தவறுதலாக இருக்குது. நிறைய பேர் கொஷின்ஸில் மிஸ்டேக்கு இப்படி எல்லாமே யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ குரூப் 4 இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய கேட்டுகிட்டே இருக்கிறதுனால தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 கட் ஆஃப் மதிப்பெண்களை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது மட்டுமே கிடையாது, ஒரு இறுதியான தேர்வு முடிவுகளை வெளியிட போகிறதாகவும் தகவல் வந்திருக்குங்க. ஸோ குரூப் 4 முடிவு தேதி மேலிடலாம் முடிவு பண்ணியாச்சு. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி மறுதேர்வு அப்படின்றது வாய்ப்பே இல்லை. குரூப் 4 கட் ஆஃப் மதிப்பெண்களை நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல போகிறேன். ஒரு 170 160லேருந்து 170க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதுமே தேர்வு எழுதியவர்களில் ஒரு 1000 பேர் தான் இருக்கிறதாங்க தகவல் வந்திருக்குங்க. அது மட்டுமே கிடையாது, இந்த 150க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7000 பேர் இருக்கிறதாகவும் 140க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 பேர் இருக்கிறதாகவும் தகவல் வந்திருக்கு. ஸோ அந்த 130லேருந்து 140க்குள்ளேயே ஒரு 30,000 பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிஷியலான ரிசல்ட்டு நம்ம அப்டேட்டுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா கூகுள் ஃபார்மில் கன்ஃபார்ம் பண்ணி தான் இந்த அப்டேட்டே நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4 ரிசல்ட்டை விரைவில் வெளியிட போகிறாங்க. குரூப் 4 கட் ஆஃப் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஜிடிஏ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 31% இடஒதுக்கீட்டில் விஏஓக்கு 150 மார்க்குங்க. ஸோ ஜூனியர் அசிஸ்டன்ட், ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், ஜூனியர் அசிஸ்டன்ட், நான் செக்யூரிட்டியல், டிஎன் மினிஸ்ட்ரியல் சர்வீஸு, இந்த மாதிரி ஜட்ஜியல் மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா 150 மேலே இருந்தாவே போதும். ஃபாரஸ்ட் கார்டு வாட்சரு, ஃபாரஸ்ட் கார்டு ப்ளஸ் டிரைவிங் லைசன்ஸோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு 145, டைப்பிஸ்ட்டு ஸ்டெனோ டைப்பிஸ்ட் அப்படி பார்க்குறப்ப 135, பிஎஸ்டிஎம் அப்படி பார்க்குறப்ப வெறும் 120 இருந்தாலே போதும். எக்ஸ்பிரஸ்மெண்ட் டிரான்ஸ்லேட்டரோட வந்தால் 118ங்க. இந்த கேட்டகரிக்கு சேஃப் ஜோன் அப்படின்னு பார்க்குறப்ப 135. அடுத்து பிசி கேட்டகரிக்கு பார்க்குறப்ப 25.5%. ஸோ விஏஓக்கு 145, ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு 144, ஃபாரஸ்ட் கார்டு 139, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 131, பிஎஸ்டிஎம் 118, எக்ஸ்பிரஸ்மெண்ட் 115ங்க. அடுத்து பிசி முஸ்லீமுக்கு 3%.
இடஒதுக்கீட்டில் விஏஓக்கு 140, ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 139, ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் 133, சினோடைபிஸ்ட் 130, பிஎஸ்டி 115, எக்ஸர்வீஸ்மேன் டிரான்ஸ்டியூட் வந்தால் 110. அடுத்து எம்பிசி மற்றும் டிஎன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 20% இடஒதுக்கீடு. விஏஓ 135, ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 134, ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் 130, சினோடைபிஸ்ட் 127, பிஎஸ்டி 110, ரெவன்யூ எக்ஸர்வீஸ்மேன் டிரான்ஸ்டியூட் வந்தால் 108. சேஃப் ஜோன் அப்படி பார்க்குறப்ப 120ங்க. அடுத்து எஸ்சி கேட்டகரி வரப்ப 100% உள்ள 18% இவங்க இடஒதுக்கீட்டில் வராங்க. விஏஓக்கு 130, ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 129, ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் 126, ஸ்னோடைபிஸ்ட் டைபிஸ்ட் 120, பிஎஸ்டி 108, எக்ஸர்வீஸ்மேன் டிரான்ஸ்டியூடோ என்சிசி ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி கேட்டகரி வரப்ப 105ங்க. ஸோ இவங்களுடைய சேஃப் ஜோன் அப்படி பார்க்குறப்ப வெறும் 120. அடுத்து எஸ்சிஏ கேட்டகரிக்கு பார்க்குறப்ப விஏஓ 125, ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 124, ஸோ ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் வித் டிரைவிங் லைசன்ஸோட 120, ஸ்னோ டைபிஸ்ட் வந்து 118, பிஎஸ்டி 107, எக்ஸர்வீஸ்மேன் 100. ஸோ சேஃப் ஜோன் அப்படி பார்க்குறப்ப இந்த கேட்டகரி வரப்ப 100. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி 1% இடஒதுக்கீட்டில் உள்ள வராங்க. ஸோ விஏஓக்கு வந்து பார்த்தீங்கன்னா 120, ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு 120, ஃபாரஸ்ட் கார்டு 118, ஸோ டைபிஸ்ட் ஸ்னோ டைபிஸ்ட் 115, பிஎஸ்டிஎம் 105, எக்ஸர்வீஸ்மேன் 100. ஸோ மொத்தமாக இவங்களோட சேஃப் ஜோன் அப்படி பார்க்குறப்ப 115ங்க. ஸோ இந்த கட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சிறிது மாறுதலுக்கு உட்பட்டது. ஒரு 5லேருந்து 7 மதிப்பெண்கள் கூடலாம் இல்லை குறையலாமே தவிர பெரிய மாற்றங்கள் இதில் வர வாய்ப்புகள் கிடையாது. ஸோ ரிசல்ட் கண்டிப்பாக வெளியிட போகிறாங்க. மறுதேர்வு அப்படின்றது ஒன்றும் கிடையாது. கீ சேலஞ்சிங் பண்ணுவாங்க. கீ சேலஞ்சிங் பண்ணால் எங்கள் கோச்சிங் சென்டரில் ரைட்டான 25 கொஷினுக்கு எனக்கு மதிப்பு வந்துடும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அதெல்லாம் உங்களுடைய டைம் வேஸ்ட்டு. ஸோ கீ சேலஞ்சிங்கில் நிறைய கோச்சிங் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க புக்கில் இருந்து தான் ரைட்டாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கோச்சிங் சென்டரை நம்பி நீங்கள் பாஸ் பண்ணிட்டு அப்படின்னு வெளியே சொல்லிக்க முடியாது. ஸோ இருந்தாலும் நிறைய பேர் நிறைய விதமாக சொல்கிறாங்க. ஒரே ஒரு விஷயத்தை தான் குரூப் 4ல் திரும்ப திரும்ப நம்ம கேட்குறது, கீ சேலஞ்சிங்கால மதிப்பெண் கிடைக்குமா? ஸோ கீ சேலஞ்சிங்கால கிடைக்கும், ஆனால் பெருசாக கிடைக்காது. 1 இல்லை 2 3 அதிகபட்சமாக 4 மதிப்பெண்கள் கொடுத்தாலே பெரிய விஷயம்தான். ஸோ இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 10 ஆண்டுகளில் கீ சேலஞ்சிங்கில் அதிகபட்ச மதிப்பெண்ணே 3 மதிப்பெண் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால் கீ சேலஞ்சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சிங் சென்டர் சொல்கிற விஷயம் தவறாக தான் இருக்குது. தவிர கோச்சிங் சென்டருக்காரங்க முடிவு பண்ணி போராட்டம் பண்ணுறதா சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இல்லை. ஸோ மறுதேர்வுக்கும் வாய்ப்புகள் இல்லைங்க. ஸோ நண்பர்களே, தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.